நான் இப்போ சொல்ல போகிற ஷ்ரிம்ப் ஸ்பீஷியஸ் கடலில் இருக்கிற மீன்கள் மேலே இருக்க பேராசைட்ஸ் டெட் ஸ்கின் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுங்கள ஹெல்த்தியாக வச்சுக்குதுங்க. க்ளீனர் ஷ்ரிம்ப் இதுங்களெல்லாம் டாக்டர் ஆஃப் த மெரைன்னு சொல்கிறாங்க. இதுங்க ஃபிஷ்ஷஸ் மேலே இருக்கிற பேராசைட்ஸை மட்டும் சாப்பிட்றது இல்லை. சம் கேசஸில் இதுங்க ஃபிஷ்ஷஸோட மியூக்கஸையும் சாப்பிடுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கார்லட் ஸ்கங்க் க்ளீனர் ஷ்ரிம்ப்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பீஷியஸை ஹெர்மாப்ரோடிடிஸ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுங்கள்ட்ட போத் மேல் அண்ட் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுங்கிறது இருக்கும். ஸோ அதுங்க எந்த இண்டிவிஜுவல் கூடயும் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். மொரேயில், குரூப்பர் இந்த மாதிரி பெரிய பெரிய கிரியேச்சர் கிட்ட இதுங்க க்ளீன் பண்ணும்போது குரூப்பாக வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. இந்த க்ளீனர் ஷ்ரிம்ப்ஸ் வெறும் பேராசைட்ஸ் டெட் ஸ்கின்னை மட்டும் சாப்பிட்றது இல்லை, மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமான பிளாங்டனையும் இதுங்க சாப்பிடுதுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுங்களை ஆக்வாரியமில் வளர்த்திங்கன்னா இதுங்க உங்கள் டேங்க்கில் இருக்கிற எக்ஸஸ் ஃபுட்டை சாப்பிட்டு டேங்கை க்ளீனாகவும் வச்சுக்குதுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுங்க இப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த ஜெயிண்ட் ஃபிஷ்ஷஸால் இதுங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு. கண்டிப்பாக அந்த பெரிய மீனினங்களால் இதுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. பிகாஸ் இதுக்கு பேர் தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னால் இந்த க்ளீனர் ஷ்ரிம்ப்புக்கும் ஃபுட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும், அது ஹாஸ்ட்டாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கும் தன்னை க்ளீன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும்.